ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸன் சாபமாய் வந்த என்னுயிரே. நான் உங்கள் அபி. அத்தியாயம் 126. வெற்றி சஞ்சனாவின் அருகில் சென்று பார்க்கும்போது அவள் அரைபோதையில் என்னை விடுங்கடா, என்னை விடுங்க என்று புலம்பிக் கொண்டிருந்தாள். அவளை அப்படி பார்க்கவே அவனுக்கு பாவமாக இருந்ததால் முதலில் ஒரு பெட்ஷீட்டை எடுத்து அவள் மீது போர்த்திவிட்ட வெற்றி, நீங்கள் பயப்படாதீங்க சஞ்சனா, உங்களுக்கு எதுவும் ஆகலை. அவனுங்க எல்லாரையும் நான் அடித்து வெளியே துரத்திட்டேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் இப்போவே விஜய் சாருக்கு கால் பண்ணி அவரை உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்றான். அவனது குரலை கேட்ட உடனேயே அந்த போதையிலும் கூட அது வெற்றிதான் என்று அடையாளம் கண்டுபிடித்த சஞ்சனா, வெற்றி வெற்றி இது நீங்கள் தானா? நீங்கள் வந்துட்டீங்களா? அவனுங்க எல்லாரும் போயிட்டானுங்களா? நீங்கள் எனக்காக வருவீங்க, எப்பயும் போல் இப்போயும் என்னை காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு தெரியும் வெற்றி. தேங்க்யூ ஸோ மச். நான் இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு குழந்தை போல தேம்பி தேம்பி அழுதாள். அவள் அருகில் சென்று பெட்டில் அமர்ந்த வெற்றி, அழுகாதீங்க மேடம், அதான் தப்பாக எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேனே, உங்களுக்கு எதுவும் ஆகலை, பயப்படாதீங்க என்று அவளிடம் சொன்னபடி தனது மொபைல் ஃபோனை சட்டை பாக்கெட்டில் தேடினான். ஆனால் அது அங்கே இல்லை. உடனே அவசரமாக பேண்ட் பாக்கெட்டிலும் தேடி பார்த்தான். ஆனால் அவனால் அவனது மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதனால் பதட்டமடைந்த வெற்றி, ஐயோ என் ஃபோனை காணுமே, நான் ஓடி வரும்போது எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போ எப்படி விஜய் சாருக்கு கால் பண்ணுறது என்று யோசித்தவன் வெளியில் சென்று யாரிடமாவது ஹெல்ப் கேட்கலாம் என்று நினைத்து எழுந்து சென்று டோரை திறந்து பார்த்தான். ஆனால் அவன் எத்தனை முறை இழுத்து பார்த்தும் கதவு திறக்கவே இல்லை. ஏற்கனவே வெளியிலிருந்து அவன் அந்த கதவை உடைக்க முயற்சி செய்திருந்ததால் அது பாதி ஜாமாகி இருக்க, அவன் தங்களை துரத்தி கொண்டு வரக்கூடாது என்பதற்காக வெளியில் ஓடும்போது ஒருவன் டோரை லாக் செய்துவிட்டு சென்றதால் வெற்றி உள்ளே இருந்து எவ்வளவு போராடியும் அவனால் அந்த அறையின் கதவை திறக்க முடியவில்லை. பயத்தில் வியர்த்து வடிய சஞ்சனாவை திரும்பி பார்த்த வெற்றி, இது என்ன இப்படி ஆயிடுச்சு, இப்போ நான் எப்படி வெளியே போகிறது? இது என்ன மாதிரி ரூம் கதவோ தெரியல, உள்ளேருந்து எத்தனை தடவை தட்டினாலும் வெளியே கேட்கவே கேட்காது போல். ஃபோன் கூட இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கிறத எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது? போச்சு, ஃபோன் கூட இல்லாமல் நாங்கள் இங்கே இருக்கிறத எப்படி மற்றவங்களுக்கு சொல்கிறது? போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம் என்று நினைத்தான். அதற்கு இடையில் கட்டிலில் படுத்திருந்த சஞ்சனா அவள் மீது கடந்த போர்வையை தூக்கி எறிந்து விட்டு தள்ளாடியபடி, வெற்றி நீங்கள் எங்கே இருக்கீங்க வெற்றி? எனக்கு தலையெல்லாம் ஒரு மாதிரி சுற்றுது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க வெற்றி ப்ளீஸ், என்னால் நிற்கவே முடியல என்று சொன்னபடி அவனை நோக்கி நடந்து வந்தாள். போதையில் அவளுக்கு கண்கள் கூட மங்களாக தான் தெரிந்தது. அவனை தேடிக்கொண்டு சென்ற சஞ்சனா கீழே விழப்போக, மேடம் 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 இருங்க, கீழே விழுந்துடாதீங்க என்றபடி ஓடி சென்று வெற்றி அவளை தாங்கி பிடிக்க முயற்சி செய்தான். ஆனால் அப்படி ஓடும்போது கால் தடுக்கி அவள் மீதே விழ அவர்கள் இருவரும் ஒன்றாக கட்டிலில் விழுந்தார்கள். ஐயோ அபச்சாரம் என்ற ரீதியில் வெற்றி பதட்டத்துடன் சஞ்சனாவை பார்க்க, அவனது சட்டை காலரை தனது 2 கைகளாலும் இறுக்கி பிடித்து கொண்டிருந்த சஞ்சனா அவனை ஆசையாக பார்த்து, வெற்றி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் இப்படி ஆசாசியாக ரெடியாகி வந்தேன் தெரியுமா? ஆனால் எல்லாமே போச்சு, டோட்டலாக என் மூடு ஸ்பாயில் ஆயிடுச்சு என்று சொல்லிவிட்டு அவனை கட்டிப்பிடித்து கொண்டு அழுதாள். அவளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் அவளிடம் மாட்டிக்கொண்டிருந்த வெற்றி தவித்து கொண்டிருந்தான். அங்கே டான்ஸ் ஃப்ளோரில் இங்கே நடப்பதை எதை பற்றியும் அறிந்திருக்காத அமுதா, விஜய் இருவரும் தங்களை மறந்து டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்து வழக்கம் போல ஆத்திரத்தில் பொங்கிக் கொண்டிருந்த மோனிஷா, அவ்வளோதான், இதோட எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் என்னோட டைம், நான் என்னென்ன பண்ணுறேன்னு வெயிட் பண்ணி பாருங்க என்று தனக்குத்தானே சொன்னபடி 2வது தளத்தில் உள்ள ரூமுக்கு லிஃப்ட் மூலமாக சென்றாள். விஜய், அமுதா இருவரும் இப்போதைக்கு டான்ஸ் ஆடி முடிப்பதைப் போல தெரியாததால் டைரக்டர் ஸ்ரீகாந்த் ஒரு வெயிட்டருக்கு பணம் கொடுத்து விஜயின் ஆடையின் மீது ஆல்கஹால் கொட்ட சொன்னான். அவனும் எதர்ச்சியாக டான்ஸ் ஆடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு குறுக்கே சென்று வேண்டுமென்றே விஜயின் மீது மொத்தமாக ஒரு கிளாஸ் வைனை ஊற்றிவிட்டான். அதுவரை அமுதாவுடன் இருப்பதால் நல்ல மூடில் இருந்த விஜய் அவன் அப்படி செய்தவுடன் தனது நார்மல் ஆங்கிரி பேர்டு மூடுக்கு மாறி வந்து கடுப்பில், அறிவில்லையாடா உனக்கு,
எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது தான் இதை தூக்கிட்டு நடுவில் வருவியா என்று கேட்டு அவனை அடிக்க கையோங்கினான். அவன் திடீரென சத்தமாக கத்தியதில் பயந்து போன அமுதா, வேணா சார் என்று கத்திவிட்டாள். இங்கே நடப்பதை போட்டோக்கள் மற்றும் வீடியோக்கள் எடுக்க யாருக்கும் பர்மிஷன் இல்லை என்றாலும் இங்கே எது நடந்தாலும் கண்டிப்பாக அந்த செய்தி வெளியில் செல்லும் என்பதால் விஜய் பெயர் கெட்டுவிடக்கூடாது என்ற அக்கறையில்தான் அமுதா அவனை தடுத்தாள். தனது மூடை ஸ்பாயில் செய்தவனை இன்று ஒரு வழியாக்க வேண்டும் என்று அதுவரை துடித்து கொண்டிருந்த விஜய் அமுதாவின் குரலை கேட்டவுடன் அப்படியே பெட்டி பாம்பாக அடங்கி போய் அமைதியாகிவிட்டான். அவன் ஓங்கிய கை அப்படியே அந்தரத்தில் நிற்க, விஜய் சார், இதை பெருசாக்க வேணாம், நீங்கள் வாங்க, நம்ம இதை போய் க்ளீன் பண்ணலாம் என்று அமுதா கையை பிடித்து அந்த இடத்தை விட்டு அழைத்து சென்றாள். அவனும் அமைதியாக அவளுடன் செல்ல விஜயின் மீது ஒயினை ஊற்றிய அந்த வெயிட்டர் முதல் அந்த பார்ட்டிக்கு வந்திருந்த அனைவரும் அங்கே நடப்பதை ஆச்சரியம் நிறைந்த கண்களோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். விஜயின் கோபம் பற்றி தெரியாதவர்கள் என்று அங்கே யாருமே இல்லை. அவனை கோபப்படுத்தி விட்டால் அவனிடமிருந்து தப்பிப்பதற்கான எந்த வாய்ப்பும் யாருக்கும் கிடைக்காது. ஆனால் அமுதா வா என்று சொல்லி அழைத்தவுடன் ஏதோ நாய்க்குட்டி போல அவள் பேச்சை கேட்டு விஜய் அமைதியாக அவள் பின்னே செல்வதை யாராலும் நம்ப முடியவில்லை. விஜயுடன் வாஷிங் ஏரியா பக்கம் சென்ற அமுதா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாரு, அதுக்காக ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உடனே அது நியூஸ் ஹெட்லைனாக வந்துடும். இப்போ தான் அனாமிகா மேடமை பற்றி டாபிக் ஒரு அளவுக்கு ஓஞ்சிருக்கு. மறுபடியும் நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணி மீடியாவுக்கு கண்டென்ட் கொடுத்துடாதீங்க. நானே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரெடியான காஸ்டியூம் டிசைனர்ஸ்லேருந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே இங்கே ரெடியாக தான் இருக்காங்க. நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வேறு காஸ்டியூம் போட்டு ரெடி ஆகிட்டு வாங்க சார் என்றாள். விஜய் ஜாலியாக இருந்ததால் அவனது சந்தோஷத்தை குறுக்கே சென்று கெடுக்க வேண்டாம் என்று நினைத்த தினேஷ் அவன் ஒரு பக்கம் ஜாலியாக பார்ட்டியை என்ஜாய் செய்து கொண்டிருந்தான். சற்று முன் நடந்தது அரசல் புரசலாக அவன் காதுகளுக்கு சென்றிருந்ததால் விஜய் இதை வைத்து ஏதேனும் புதிய பிரச்சனையை இழுத்து வந்து விடுவானோ என்று நினைத்து பயந்த தினேஷ் அவசரமாக விஜயை தேடிக்கொண்டு வந்தான். ஆனால் அவன் அமுதாவுடன் இருப்பதை பார்த்த பிறகு அவனுக்கு இனி தான் விஜயை பற்றி கவலைப்பட தேவையில்லை என்று தோன்ற, நம்ம பாஸ் இந்த பொண்ணு கூட இருந்தாலே அப்படியே சாந்தமாக ரொமான்டிக் மூடில் தான் இருப்பார். ஸோ இனிமேல் யாரு கூடயும் சண்டைக்கெல்லாம் போக மாட்டார். பேசாமல் நம்ம ஆளை பார்ட்டிக்கே வர சொல்லி அவ கூட நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் என்று நினைத்து அவர்களை தொந்தரவு செய்யாமல் சென்று விட்டான். அமுதா என்ன சமாதானம் சொன்னாலும் தான் அவளது ஆடைக்கு மேட்சிங்காக தயார் செய்த காஸ்டியூமை நடுவில் ஒருவன் வந்து கெடுத்து விட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்னும் மூடாஃபிலேயே இருந்த விஜய், அதான் இந்த காஸ்டியூம் மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடுச்சே, இதுக்கப்புறம் நான் இதை வாஷ் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? எனக்கு அவன் பண்ணதை நினச்சாலே கடுப்பாக வருது அதித்தி. நான் என் ரூமுக்கு போகிறேன், நீயே எனக்கு ஒரு நல்ல காஸ்டியூமாக சூஸ் பண்ணி என் ரூமுக்கு கொண்டு வா என்று சொல்லிவிட்டு தனது ரூமை நோக்கி நடக்கத் தொடங்கினான். விஜய் அவனுடைய ரூமிற்கு செல்வதையும் அமுதா அவனை தனியாக விட்டுவிட்டு செல்வதையும் தூரத்திலிருந்து கவனித்து கொண்டிருந்த டைரக்டர் ஸ்ரீகாந்த் தனது ஆட்களுக்கு கால் செய்து அனைவரையும் தயாராக இருக்கும்படி அலர்ட் செய்தான். அதே சமயம் தன் மகளுக்கு, கெட்ரெடி, நான் சொல்லும்போதே நீங்கள் உடனே வரணும், டிலே பண்ணி பிளானை சொதப்பிடாத என்று மெசேஜ் அனுப்பினார். நான் ரெடியாக தான் இருக்கேன் டேடி, உங்களோட மெசேஜ்க்காக தான் வெயிட்டிங், நீங்கள் சொன்ன உடனே நான் வந்துடுவேன் என்று ஸ்ரீகாந்துக்கு ரிப்ளை அனுப்பினாள் மோனிஷா. காதல் மலரும்.